வணக்கம் தமிழா. இப்போ தீபாவளி வருது. ஒரு புதிய ஃபோன் வாங்கலாம், ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு கேமரா ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சி என்னோட பட்ஜெட் வந்து 40,000 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கடையில் கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. விவோ V60. இந்த ஃபோனோட உண்மைகள் தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதில் என்ன இருக்குது என்ன இல்லை, இது யாருக்கு சூட் ஆகும், செட் ஆகுமா உங்களுக்கு, அதெல்லாம் பற்றி இந்த பதிவை நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல டிசிஷன் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ இந்த விவோ V60 வந்து நல்ல ஃபோட்டோ எடுக்குது. ஸோ நல்ல போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் தராங்க. 23mm, 35mm, 50mm, 85mm, 100mmனு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து இதில் எடுக்கலாம். இந்த போர்ட்ரேட் ஆப்ஷன் ஜீஸ் ஆப்டிக்ஸில் செமையாக பண்ணியிருக்காங்க. சாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் இதில் வந்து டிஸ்பிளே, செம டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நல்ல பிரைட்டாக விவிடாக ஒரு குவாட் கர்வ் டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க. தென் பேட்ரி 6500 mAh பேட்ரி, 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. IP68-69 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கிடைக்குது தண்ணியில். முக்கியமாக விவோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு வந்து 4+6 years வந்து தராங்க. 4 மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ளஸ் 6 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ லாங் அப்டேட் சைக்கிளும் இதில் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருக்காங்க. பட் ஒரு குறை இருக்குது, தொடர்ச்சியாக பாருங்கள், சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த ஃபோனில் வந்து ஸ்டார் அட்ராக்ஷனே இந்த கேமரா தான். ஸோ கேமராலேருந்தே அப்படியே ஜம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். முக்கியமாக 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இதில் வந்து எடுக்கலாம். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸ்மூத்தான வீடியோஸ் கிடைக்குது. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து அவங்களோட X200 உள்ள சேம் செட்டப். ஸோ 50 MP சோனி IMX882 சென்சர் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இல்லை தராங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது. 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. 100x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூமும் வந்து பண்ணிக்கலாம். 50 MP சோனி IMX766 மெயின் கேமரா இருக்குது, அதுவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் வந்து தந்திருக்காங்க. மூணுமே வந்து ஜீஸ் ஆப்டிக்ஸ். செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கிடைக்குது. 92 டிகிரி வரைக்கும் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ நிறைய பேரை அக்கோமடேட் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கேமரா மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, சூப்பர் மூன் மோடு இருக்குது, ப்ரோ மோடு இருக்குது, ஸ்னாப்ஷாட், ஃபுட் மோட், அப்புறம் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கான ஆப்ஷனும் தந்திருக்காங்க. அண்ட் டூவல் வியூ ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். கேமரா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே லைட்டில் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்குது. போர்ட்ரேட் மோட் வந்து செமையாக இருக்குது. ஸோ நல்ல க்ளோஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து இந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் 100mm வரைக்கும் நீங்கள் வந்து போய் எடுக்கலாம். ஸோ போர்ட்ரேட் ஆப்ஷன் வந்து இதோட ஒரு கீ ஹைலைட். ஸோ நல்ல போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே லைட்டில் நல்ல கிறிஸ்பான நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவலும் கிடைக்குது. டீட்டெயில்டான நல்ல ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு இதில் எடுக்கலாம். லோ லைட் ஃபோட்டோஸ் கூட ஜெனரலாக நல்லாவே வந்து கிடைக்குது. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது. லோ லைட்டில் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னிங் பண்ணுறாங்க. அக்ரெசிவான ஷார்ப்னிங் வந்து இந்த நைட் ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சில லோ லைட் கண்டிஷனில் கலர் ஆக்குரசி கொஞ்சம் மாறுது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம் இந்த விவோ V60. வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டான நல்ல ஒரு வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிடைக்குது. அதோட சாம்பிள்ஸும் வந்து பாருங்கள். இது வந்து ஸ்டெடி ஃபேஸ் எனேபிள் பண்ணிட்டு 1080pல எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். அப்புறம் ஏஐ ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், ஏஐ இமேஜ் மூவ்னு இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸும் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக 40,000 rupees செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இந்த விவோ V60. இந்த ஃபோனோட அடுத்த கீ ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. 6.77 inch டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே வந்து தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. HDR10 சப்போர்ட் தராங்க. பெஸ்ட் பார்ட் இதோட பிரைட்னஸ் லெவல். லோக்கல் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 nits வரைக்கும் போகுது. HBM வந்து 1500 nits வரைக்கும் இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் கண்டென்ட் பார்க்குறதுக்கு வந்து நல்ல விவிடான பிரைட்டான நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தராங்க. வெரி குட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் தராங்க. தேர்ட் பிக் ஹைலைட் என்னன்னா இதோட பேட்டரி. 6500 mAh பேட்டரி, 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஒரு 58 minutesல இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு half an hourல ஒரு 55% வரைக்கும் இது சார்ஜ் ஆகிடுது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஃபோனில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் த ஃபோர்த் கீ ஹைலைட் என்னன்னா இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள்.
4+6 இயர்ஸுக்கான அப்டேட் வந்து தராங்க. ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி இப்போ வருது. ஸோ ஆண்ட்ராய்ட் 19, 16, 17, 18, 19 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ வந்து ஆரிஜின் ஓஎஸ் வந்து குளோபலாக ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி அந்த ஆரிஜின் ஓஎஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருது. ஸோ ஃபன் டச்சை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அவங்களோட நெக்ஸ்ட் ஓஎஸ் தான் இந்த ஆரிஜின் ஓஎஸ். நான் இது டெஸ்ட் பண்ணல, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் அப்கிரேட் உங்களுக்கு ஃபன் டச்சில் கிடைக்க போகுது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த விவோ V60க்கும் அந்த ஆரிஜின் ஓஎஸ் அப்டேட்டை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP60 69 வாட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இதில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 சிப்செட் வந்து தராங்க. இது வந்து நல்ல சிப்செட் தான், பட் 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8 சீரிஸ் சிப்செட் வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட், பட் இந்த விலைக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டாக நான் வந்து பார்க்குறேன் இதை. ஸோ இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ ஒரு 40,000 ருபீஸ் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபோனில் பட் அட்லீஸ்ட் 3க்கு மேலே வந்து எதிர்பார்த்து, பட் 2.2 தான் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஆப் லோடிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கம்பேரபிள் டு த ஃபோன் வித் UFS 3.1 ஆர் above. பட் இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அந்த ஃபோனு, ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா இது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு அந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்களுக்கு 8 சீரிஸ் சிப்செட் வந்து இதை விட பெட்டராக இருக்கும். பட் நார்மல் யூசர்ஸுக்கு இது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சிப்செட் தான், நல்ல சிப்செட் தான். ஸோ டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஃபேக்டரில் வந்து பண்ணிக்கோங்க. 7.5 mm திக்னஸ், 3 கலர் வேரியண்ட் வருது, கோல்டு, ப்ளூ, கிரே. ஒரு ஃபன்னி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பேக் தராங்க. இந்த கிரே மாடலில் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து தராங்க. அது என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்க தெரியல, ஒரே மாடலில். அதே மாதிரி வெயிட்டும் வந்து இந்த கிரே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 192 கிராம்ஸ் வெயிட் வருது. ஆப்வியஸ்லி அது வந்து பிளாஸ்டிக். ஸோ இந்த கோல்டு மற்றும் இந்த ப்ளூ கிளாஸ் பேக்கில் வருது இல்லையா, அது வந்து அரௌண்ட் 200 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பட் நல்ல ஒரு கர்வ்டான பேக் தந்திருக்காங்க. ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், கேமிங் ஃபோக்கஸ்டான ஒரு சிப் செட் கொண்ட ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட் தேர் ஆர் அதர் ஆப்ஷன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பட் ஆல்ரவுண்டராக நீங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி அதெல்லாம் எனக்கு முக்கியம் நினச்சி பார்க்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணும்னு. ஸோ இதை வந்து விவோ V60 இதோட கீ ஹைலைட் வந்து இதோட கேமரா, டிஸ்பிளே, பேட்ரி. அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதோட சிப்செட். ஆல்ரவுண்டராக இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. கேமரா ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. எனக்கு ஒரு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விவோ V60 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், வாங்கலாம். நல்ல ஒரு கேமரா வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் பெட்டராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டக்குன்னு எனக்கு மனசில் வருது பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட 13R இருக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்ஸ் அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். கேமரா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு நல்ல ஒரு பை. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிப் இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்னது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிப் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்க வரைய உங்கள் இந்த விடைபெறுது லட்சுமாதன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.